ப்ரூஃபும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. பேருக்கு சொந்தக்கார, பேருக்கு நண்பன் வெளியே சொல்லிக்கலாம், பெருமைக்கு. வேறு எதுவும் யூஸ் இல்லை. அப்படி போய் நீங்கள் விருப்பப்பட்டு பேசும் பொழுது சமூக சேவை எண்ணமாக இருந்தால் பேசலாம். சமூக சேவை எண்ணமாக இருந்தால் அவன் எல்லாத்துக்கிட்டும் எவ்வளோ சம்பளமான ஒரே மாதிரி இருப்பான். அப்படியே கெத்தேறு. ஒரு சிலர் இப்போ ஒரு பதவியில் இருக்கிறாங்க, ஒரு மீடியாவில் இருக்கிறாங்க, ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் பேசும்போது அவங்க பேசாததுக்கான பல காரணம் இருக்குது. அவங்கள நீங்கள் நார்மலாக ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நல்லா பேசணும். நீங்கள் அவர் ஒரு பதவி வந்தாலும் சரி, ஒரு மீடியாவில் டெவலப் பண்ணாலும் சரி, அதை சொல்லி சிரித்து பேசிட்டு கேள்விகள் நிறைய கேட்குற ஒரு தருணத்தில் உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே போகலாம். அந்த மாதிரி காரணம் இருக்குது. மீடியாவில் இருக்கிறீங்க, நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கும் காரணம் இருக்குது. வசதியாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, எல்லா பக்கம் ரீச் ஆனாலும் சரி, அவர்கள் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு பல காரணம் இருக்குது. நம்ம போய் நல்லா அப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி அடிக்கடி கால் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் கால் பண்ணுறது, மெசேஞ்சரில் கால் பண்ணுறது, இன்ஸ்டாவில் கால் பண்ணுறது. அதை நம்ம இனத்தை புரிய வைக்கிறோன்ட்டு யாருக்கு நம்ம கால் பண்ணணும்? நார்மலாக உங்கள்கிட்ட எப்பவுமே நீங்கள் பேசுகிற மாதிரி பேர் சொல்லி விட்டா பேர் சொல்லி, தம்பின்னு விட்டா தம்பி, அண்ணான்னு விட்டா அண்ணா, அவ்வளோதான். இதில் நுணுக்கங்களுக்கு இது தெரியுதுன்னா நுணுக்கங்களை பற்றி பேசலாம், அவ்வளோதான். வேறு என்னத்தை நம்ம கேட்குறோம்? அடிக்கடி ஃபோனை பண்ணாவே அடிக்கடி அவங்கள பெருமை பேசினேன். ஒரு சிலர் பெருமை பேசினா அதை பூரிப்பு எடுத்துகிட்டு ஆடிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். கொஞ்சமாக தான் வந்திருப்பாங்க மீடியாவில். ஆனால் அதை சொன்னோம்னா அப்படியே ரொம்ப இதாக பண்ணுவாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் பேசாத தம்பி, நான் எப்பவுமே நார்மலாக பேசு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்கள நினைப்பது பலவிதம். அவன் பெரிய ஆள் ஆகிட்டா, பேச மாட்டேங்கிறான், பார்த்தா விலகி போகிறேன், நல்லா டெவலப் ஆகிட்டேன், 4 பக்கம் காசு வருது, 4 பேர் மதிக்கிறாங்க, நல்லா டெவலப் ஆகிட்டேன், நம்ம இங்கே பாடுபடுறோம், நம்மளுக்கு உண்டான மூளைக்கு தகுந்து பாடுபடுறோம், நம்ம ஓரளவுக்கு மக்களை சேர்த்திக்கிறோம். அவன் நிறைய மக்களை பிடிச்சிட்டான், மீடியாவில் பிடிச்சிட்டான், காமெடி பண்ணி பிடிச்சிட்டான், பாட்டு பாடி பிடிச்சிட்டான், டான்ஸ் ஆடி பிடிச்சிட்டான், அதனால் நிறைய வீடியோ பாடுறனால பிடிச்சிட்டான். அப்படி நிறைய பேர்த்துக்கு எண்ணங்கள் இருக்குது. அந்த எண்ணங்களை ஃபஸ்ட்டு விடுங்க. நார்மலாக உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறா, நார்மலாக குழந்தைகிட்ட எப்படி பேசுகிறா, இன்னும் பல ஆட்கள்கிட்ட எப்படி பேசுகிறா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒன்றை துருவுறோம், அதை பற்றியே கேட்டு குடையிறோம். இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, அப்படி போகலாமா, சென்னைக்கு போகலாமா, இல்லை அங்கே போய் எப்படி போகலாமா, உன்னை வச்சு இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான். மீடியாவில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே எதை பண்ணிட்டேன் தெரியாது. அவங்களோட திறமையை வெளிப்படுத்துவாங்க. ஒன்றா ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க, இல்லைன்னா பாட்டை வெளிப்படுத்துவாங்க, இல்லைன்னா மோட்டிவேஷனை வெளிப்படுத்துவாங்க, இல்லைன்னா ஸ்டண்ட்டை வெளிப்படுத்துவாங்க, வியாபாரத்தை வெளிப்படுத்துவாங்க, மார்க்கெட்டிங்கை வெளிப்படுத்துவாங்க, ஸ்போர்ட்ஸை வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு மேலே. 20-22 வயசுனா பரவாயில்ல, எகிரிடுச்சுன்னா 30, 40, 45, 50 இந்த ஏஜ் கேட்டகரியில் எதை வெளிப்படுத்துகிறாங்க, எது நம்மளுக்கு வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமே வெளிப்படுத்துவாங்க. மக்களோட பார்வையில் எல்லாமே பண்ணுறானே அப்படிங்கிறத இருக்குது. இயக்குனரோட பார்வையில் எதை பிளான் பண்ணலாம், இவருக்கு எது வருது, என்னென்ன வருது அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்காக வகுப்பாங்க. நம்மளோட பார்வையில் எப்படி, அவங்க வாய்ப்பு பார்வையில் எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துவாங்க. இது உனக்கு செய்தி வடிக்கிறதுக்கு வருது, உனக்கு டான்ஸ் ஆடுறது வருது, உனக்கு வியாபாரம் பண்ணுறது வருது, உனக்கு ப்ரெசன்டேஷன் பேசுகிறது வருது, கிரிக்கெட் நடத்துகிறது வருது, ஈவெண்ட் வருதுன்னு யாரையும் கணிக்காதீங்க. உங்கள் நண்பர்கிட்ட போய் தேவையில்லாமல் போய் சொல்லாதீங்க. அதனாலையும் ஒரு சிலர் பசங்க, ஒரு நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. அவங்களுக்கு என்ன வருதோ அதை வெளிப்படுத்திட்டு அதுக்கு டைம் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் க்ளோஸ் ஃப்ரெண்டே அப்படியே விலகிற காரணம் ஒன்றா பணத்தால் அதிகமாக சம்பாரித்து பேசாமல் இருக்கிறவங்க கூட நீங்கள் பேச வேண்டாம். அவங்க சமூக எண்ணம் இருக்கிறவங்க பேசுவாங்க, சமூக எண்ணம் இல்லாதவங்க பேச மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆட்களோட போய் பேசாதீங்க, நாடாதீங்க. மரியாதை இல்லை. அவங்க அப்படியே போட்டு அவனை என்ன 10 பேர்த்துக்காக காப்பாற்றுறேன், அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்க போகிறேன்.